தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயத்தில் நடக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும். எல்லா மகிமையும் ஐயாவுக்கு தான் பிறந்தோம். நான் ஒரு ஒதுக்கப்பட்டவங்க தான் நான் இருந்தேன் அந்த உலகத்தில். எங்கே போயும் எங்கள் தீராத வேதனையாக இருந்தது எங்களுக்கு. கடைசியில் எங்களுக்கு வந்து டிவி மூலியமாக ஐயாவோட மகிமை எங்கள் கடைசிது வந்து பார்த்தோம். அவர் முன்னால் கண்ணீர் வடித்து அழுதேன். எனக்கு அற்புதமான ஒரு அதிசயத்தை கொடுத்தாரு. உன் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு. அதாவது வந்து ஒரு ஒரு குறி சொல்கிறதோ ஒரு சொல்கிறதோ அப்படி இல்லை, ஆத்ம ரீதியாக மன ரீதியாக எனக்கு உதவி செஞ்சார். கண்ணீர் விட்டு அழுத என் எனக்கு தகப்பன் இல்லை, என் தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து எனக்கு நீ கவலைப்படாதம்மா, அவன் பிள்ளைகளை நல்லா காப்பாற்றி 4 பேரை போல் நடக்க வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு உதவி செஞ்சார். அதே போல் அந்த வந்திருக்க அந்த தம்பி எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, இந்த மாதிரி செய்யுங்கம்மா அப்படின்ட்டு. அவரோட அருள் பிரசாதத்தை டெய்லி காலையில் சாயங்காலம் கொடுத்து வரேன். உடம்புல இதை தவிர எங்கெங்கே பார்ட்ஸ்லாம் அப்படியே கலண்டு கிடந்தது. அதை பார்த்து நான் அழுவேன். நான் ஐயோ, நான் எப்படி அருமையான பிள்ளையை நான் வச்சுருந்தேன், இன்றைக்கி இந்த நிலைமையில் நான் வச்சிட்ருக்கேன். நான் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் இப்போ எப்படி கலண்டு போச்சோ அப்படியே அற்புதமாக ஜாயிண்ட் ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறான். இன்னும் என்னன்னா, நான் பேட்டி கொடுக்க போயிடலாம், என் பிள்ளைகள் வந்து அவரோட ஆலயத்தில் வந்து நின்று பேசினாக்கே இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஆனாலும் எனக்கு மனசில் இருக்க முடியல. நான் வந்து அவர் வாரம் அவர் ஆலயத்தில் வந்து அவரை தரிசனம் பண்ணி அவருடைய மகிமை உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். நானும் இன்னும் மென்மேலும் ருசிக்கணும். நான் மட்டும் அனுபவித்தா மட்டும் போதாது, எல்லாருமே நான் பெற்ற இன்பத்தை, நான் பெற்ற சுகத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் அது ஐயா சாய்பாபா ஐயா உதவி செய்யணும், அற்புதம் செய்யணும். கூடிய சீக்கிரத்தில் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, என்ன மாதிரி பிள்ளைங்களை வச்சு பாதிக்கப்பட்டவங்க தாய்மார்களும் வந்து இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.